Hey Bloods, welcome to my channel. This is Vampy. Stop love. என்னோட ஃபஸ்ட் தான் எப்பயும் போல் இன்ட்ரோவை நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம். எவ்வளோ நாள் ஆச்சு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசி? தெரியலம்மா, ஐ திங்க் லீவ் விட்டதுலேருந்து பேசலன்னு நினைக்கிறேன். ஹே, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் எவ்வளோ பெரிய ஜெம் தெரியுமா? அவங்கள இப்படி மிஸ் பண்ண பார்க்குறேன். அப்பப்போ பேசினா தான் கனெக்டில் இருக்க முடியும். போய் பேசுப்போ. என்னம்மா அம்மா நீ, நானே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசுன்றேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட்ரி. அதாவது அந்த ஒரு காலத்தில் ஐயோ தெய்வமே நான் போய் ஃபோனே பண்ணுறேன். என் ஃபோன் ரிப்பேர் ஆச்சு, நான் எந்த ஃபோன் எடுத்து பண்ணுவேன் ஃபஸ்ட்டு? லேண்ட்லைன் எதுக்கு இருக்குது? லேண்ட்லைனில் பண்ணேன். ஓ லேண்ட்லைன், ஆஹா இந்த ஐடியா எதுக்கு எனக்கு வரல? அம்மா உனக்கு நிறைய மூளை இருக்குமா? என்ன பண்ணுறது, உன்னை பெற்றா இவ்வளோ அளவு கூட யோசிக்கலாம். எப்படி நம்பர் டயல் ஆகுது அவளுக்கு. சில நேரத்தில் நம்பர் சொல்லி பார்க்குறா. அவங்க அம்மா வேறு அந்த நேரத்தில் பேசிகிட்டே இருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆகிறா. ரிங் ஆகுது ஃபோன் எடுத்து அப்போ நம்ம ஜோயா ஹலோ, ஆப்போசிட்லேயும் ஹலோ அப்படின்றாங்க. ஒரு பையன் வாய்ஸ் கேட்குது. ஜெஸ்ஸி இருக்காங்களா அப்படின்றீங்க. ஜெஸ்ஸியா? அது யார்? ஒரு மாதிரி ரூடான வாய்ஸ் கேட்குது. என்னங்க அவ்வளோ தெரியாது? ஜெஸ்ஸியோட நம்பர் தானே இது. ஏங்க யாருன்னே தெரியலன்னு சொல்லிகிட்ருக்கேன், என்ன சும்மா ஃபன் பண்ணுறீங்களா என்ன வச்சு? ப்ரோ நீங்கள் ஜெஸ்ஸியோட பிரதர் தானே, எனக்கு தெரியும். ஏங்க இங்கே யாரும் ஜெஸ்ஸின்லாம் இல்லைங்க. ஜெஸ்ஸி பக்கத்தில் தானே இருக்குது, எவ்வளோ நேரம் அப்படி விளையாடுவேன்? ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் பேசணும் அப்படின்றாங்க. ஃபோனை வெடி அப்படின்னு ரொம்ப ரூடாக பேசுகிறாங்க. அப்புறம் நீங்களும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்புறமா அம்மாட்ட சொல்கிறீங்க, அம்மா உன்னால தான்மா ஏதோ ராங் நம்பருக்கெலாம் கால் பண்ணி எவனும் திட்டுறான். நீ ஏன்டி இப்படிலாம் பண்ணுற? நம்பர் செக் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு நம்பர் பார்த்தா 5க்கு பதில் 7 போட்டிங்க. உண்மையாலுமே ராங்கான பர்சனுக்கு தான் கால் பண்ணிட்டீங்க. ஸோ அதை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த பேசினதும் அவங்க வாய்ஸும் உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ட்ரீமில் இருக்க மாதிரி இருக்குது. அதை நினச்சிட்டே இருக்கீங்க இன்னும். தென் அந்த கனவுனாலும் அந்த பர்சன் வாய்ஸ் தான் கேட்குது உங்களுக்கு, நல்லா கிட்ட பேசுகிற மாதிரி கேட்குது. அதை பற்றியே யோசிச்சுட்டே தூங்கிட்டுறீங்க. அட் த நெக்ஸ்ட் டே 8:30க்கெலாம் கரெக்டாக காலேஜுக்கு ரெடி ஆகிடுறீங்க. ரெடி ஆகிட்டு அம்மாட்ட சொல்கிறீங்க, அம்மா நான் ரெடி ஆகிட்டேம்மா, ஜெஸ்ஸிக்கு கால் பண்ணணுமா அப்படின்றீங்க. உங்கள் அம்மாவும் முதல்ல பண்ணிவிட்டு வந்து டிஃபன் சாப்பிட்டு போ அப்படின்றாங்க. அகைன் கேர்ஃபுல்லாக நம்பரை டயல் பண்ணுறீங்க. ஷாஸு, அது உங்கள் பூனை உங்கள் கால்குள்ளே ஓடி போகும்போது அதை பார்த்துடுறீங்க. அதை பார்த்து ரொம்ப நர்வஸ் ஆகி ஃபோன் மேலே போய் விழுந்துடுறீங்க. அகைன் அந்த ரீடைல்டு பட்டனை ப்ரெஸ் ஆகி அகைன் அந்த பர்சனுக்கே கால் போகுது. கால் எடுத்து, ஜெஸ்ஸி நான் கிளம்பிட்டேன், எப்போ வருவேன்னு மட்டும் சொல்லு அப்படின்றீங்க. யார் அது? நேற்றுலேருந்து என்ன வச்சு ஃபன் பண்ணிகிட்ருக்கீங்களா? என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு ரொம்ப ரூடாக பேசுகிறாங்க. அதை கேட்டு ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிடுறீங்க. சாரி ப்ரோ பை மிஸ்டேக்காக தான் வந்துச்சு, நான் வேணும்னு எதுவும் பண்ணல ப்ரோ. ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். எனக்கு தங்கச்சியும் கிடையாது, அக்காவும் கிடையாது. ப்ரோன்னு கூப்பிட்ற ரைட்ஸ் உனக்கும் கிடையாது. ஓகே, மூட்டு ஃபோனை வெடி அப்படின்னு கட் பண்ணிடுறாரு. அகெயின் உங்களுக்கு அந்த வாய்ஸ் மேலே ஒரு க்ரஷ் வருது. நீங்கள் அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. உங்கள் அம்மாவை கூப்பிட்டு புலம்புறீங்க மறுபடியும். அம்மா யாருக்குன்னே தெரியலம்மா, அகெயின் கால் பண்ணவங்களுக்கே தெரியுமா கால் பண்ணிகிட்டே இருக்கம்மா அப்படின்றீங்க. உங்கள் அம்மா, எம்மா நீ ஃபோனை என்கிட்ட கொடுத்துரு, நானே கால் பண்ணி சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஃபோனை வாங்கி டயல் பண்ணுறாங்க. டயல் பண்ணால் ஜெஸ்ஸி எடுக்கிறான். அம்மா என் பொண்ணு ரெடி ஆகிட்டாம்மா, தயவுசெய்து வந்து காலேஜுக்கு 2 பேரும் பத்திரமா போய் சேர்கிற வேலையை பாருங்கள் அப்படின்ட்டாங்க. நீங்கள் மறுபடியும் உட்காந்து ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க. உங்கள் வாய்ஸ் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அந்த வாய்ஸை வச்சு நீங்கள் ஒரு பர்சனை இமேஜின் பண்ணுறீங்க. அவன் எப்படி இருப்பான்? இல்லை எனக்கு புரியலை. என்னை எதிர்த்து யாருன்னா அப்படின்னு சொன்னாலும் எனக்கு அவ்வளோ கோவம் வரும். அவன் நான் இவ்வளோ வார்த்தை பேசியிருக்கான், எதுக்கு எனக்கு கோவமே வரல? இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு புரியலை. ஒரு வேளை இது பேர் தான் அஃபெக்ஷனா? எதுக்கு தேவையில்ல மண்டையெல்லாம் போட்டு குழப்பிட்டு? இது வரைக்கும் அவன் எங்கே இருக்கான்னு தெரியல, அவன் யாருன்னு தெரியல. அப்படி தெரியாத ஒரு ஃபிக்ஷேஷன் கேரக்டர்னால இவ்வளோ லவ். ஃபிக்ஷேஷன், பட்
நான் என்ன சொல்கிறதுனே தெரில, ஐயோ அப்படின்னு உட்காந்து புலம்பிகிட்டே இருக்கீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு வராங்க. சோயா ஜோயா போகலாமாடி? ஹே அம்மா உன்னை வச்சு பெரிய கதை நடந்துச்சு, வா சொல்கிறேன் போகிற வழியில் அப்படின்றாங்க. அப்போது உங்கள் அம்மா சிரிச்சுட்டே 2 பேருக்கும் பாய் சொல்கிறாங்க. அப்போது நடந்து போயிட்டே இருக்கீங்க. எப்போ சோயா பைக் வாங்குவேன்? பைக்கா? ஏன் நீங்கள் வாங்க மாட்டீங்களா மேடம்? ஏன் பெட்ரோல் சொல்லலாம் என் தலையிலே கட்டுறேன்னு பார்க்கலையா அப்படின்றாங்க. என்னதான் இந்த மாதிரி டாபிக்ஸ் பேசிகிட்டே வந்தாலும் உங்கள் மைண்ட் ஃபுல்லாக அந்த வாய்ஸ் மேலே தான் இருக்குது. என்னடா அது, என்ன வாய்ஸ்டா அது, எப்பா அப்படின்றீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட் ஜெஸி, யார், என்ன வாய்ஸ் எனக்கு புரியலையே அப்படின்றாங்க. ஓ மச்சான், அந்த கதை மறந்துட்டு நான் சொல்கிறேன் கேங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க உன்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுதுல்ல, ஸோ உன்கிட்ட பேசுன்னு சொல்லி ஃபோன் பண்ண சொன்னாங்க. அதானே ஆன்ட்டிக்கு எம்எல் எவ்வளோ பாசம், நீ இருக்கே தண்டை சோறு அப்படின்ற. சி கதை கேளு அப்படின்றாங்க. சரி ஓகே, ஃபோன் பண்ண சொன்னாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? என் ஃபோன் தான் ரிப்பேர் ஆச்சு. ஓ ரிப்பேரா? அது கூட தெரியாதா ஜெஸி? சொன்னால் தான் தெரியும் மேடம் அப்படின்றீங்க. ஃபோன் பண்ணேன்னா எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, லேண்ட்லைன்லேருந்து பண்ண சொன்னாங்களா. ஸோ நான் என்ன பண்ணேன், உன் நம்பரை டயல் பண்ணிட்டேன். பட் ஒரே ஒரு நம்பர் மாற்றி போட்டுட்டேன். ஸோ அது யாருக்கோ கால் போய் அதை ஒரு பையன் எடுத்து அவன் பேசி, அவன்கிட்ட நான் பேசி, அவன்கிட்ட ரூடாக பேசி, அவன் வாய்ஸ் பிடிச்சி எனது இல்லை அவனை நான் திட்டி, அது ரொம்ப பெரிய கதையாக போச்சு மச்சான். அதை விட என்ன மச்சான் செம்ம ஃபன் பண்ணுறக்க போல், என்ன வாய்ஸ்லேயே காதலா? ஜோசி சலண்டாரு. யார் அந்த பையன்? நம்பர் கொடுறீங்க, அவனை கரெக்ட் பண்ணிக்கிறேன். அவனுக்கான தான் செருப்பு பிஞ்சுக்கும். என்ன ஆள் தெரியறதுக்கு முன்னாடி பொசசிவ்னஸ்ஸாக அப்படி ஒரு வெங்காயம். எனக்கு அந்த வாய்ஸ் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான், மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு இவங்க பாட்டு பேசிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ காலேஜ் என்ட்ரன்ஸில் ஒரு கேங் நிற்கிது. அதில் டேயோனும் இருக்கார். டேயோன் அவர் ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறாரு. முத்தா எவ்வளே தெரில மச்சான், 2 நாளாக ஃபோன் பண்ணி உயிர் எடுத்துகிட்ருக்கா அப்படின்றது உங்கள் காதில் நல்லாவே விழுது. நீங்கள் அப்போ யாருன்னு பார்க்குறீங்க, பட் நீங்கள் அதை அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல, ஏன் அது ஒரு விஷயமாக கேர் பண்ணிக்கல. பட் அந்த வாய்ஸ் உங்கள் காதில் கேட்குது. கேம்பஸில் என்ட்ரி ஆனவுடனே ஒரு பொண்ணு ஓடி வரா. ஹே ஹாய் காய்ஸ், ஃப்ரெஷஸா அப்படின்னு கேட்குறா. நீங்களும் ஆமாம், ஏன் நீ இல்லையா அப்படின்றீங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பொண்ணோட ஐடி கார்டை பார்த்தோன்னு தெரிஞ்சிருச்சு. ஆமாம் நானும் ஃப்ரெஷர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சைல்டிஷாக பிஹேவ் பண்ண அந்த பொண்ணை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஸ்மஃப் கார்னர் வருது. நீங்களும் அந்த பொண்ணை பார்த்துட்டு ஓ அப்படியா, ஓகே ஓகே. அந்த பொண்ணு ரொம்ப க்யூரியஸாக எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் பிசி. ஓ நானும் அதுதான் அப்படின்றாங்க. நீங்களும் ஓ சூப்பர் சூப்பர் அப்படின்றீங்க. எப்பட்றா, எனக்கு ஒன்றுமே புரியல, எப்படி அது? சரி ஓகே ஓகே, நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்க அப்படின்றாங்க உங்களை பார்த்து. சோயா சிரிச்சுட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. ஜெஸி போதும் வளைஞ்சது போகலாமா அப்படின்னு அவங்களுக்கு லைட்டாக பொசசிவ் ஆகுது. தென் ஜெஸி சோயாவை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போது ஜூனா, அந்த பொண்ணு பேர் ஜூனா, அந்த பொண்ணு திரும்பி ஓ பேர் ஜெஸியா? இல்லை அது என் ஃப்ரெண்டு பேர், என் பேர் சோயா அப்படின்ட்டு போகிறீங்க. சோயா செம்மையாக இருக்க பேர், சரி ஓகே கிளாஸில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் கண்டிப்பாக ஜூனா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்றீங்க. இப்போ தானே ஐடி கார்டில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஓகே ஓகே அப்படின்ட்டு ஜூனா ஒரு ரேண்டம் பர்சன் கிட்டே பேசுகிறாங்க. அந்த பர்சன் கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டேன், எங்கே ஊர் பொறுக்கிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் டே தானே காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாங்க. அவளும் சாரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சி ரொம்ப பாவமாக வச்சுட்டு போகிறாங்க. கிளாஸில் ஜோயா உட்காந்துட்ருக்காங்க. கேட்குறாங்க என்னாச்சு, என்னால் சிரிச்சுட்டே பேசினேன், இப்போ என்னாச்சு? அதுவா, அது ஒரு எருமை திட்டிடுச்சு, அதை விடு அப்படின்றாங்க. ஓ எருமையா, எருமை கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்றாங்க. அது ஒரு சைல்டிஷ் கதை அப்படி சொல்லிட்டு நீங்களும் சிரிக்கிறீங்க. அவங்களும் சிரிக்கிறாங்க, எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஜெஸி மட்டும் முறைச்சிட்டே இருக்காங்க. அப்போது ஜெஸி உங்களை கூப்பிட்டு இங்கே பாரு ஜோயா, ஸ்கூலில் பண்ண மாதிரி பண்ணாது, உனக்கும் சண்டை வர்றதுன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அந்த பொண்ணு வேணாம் அப்படின்றாங்க. எனக்கும் வேணாம், நீ தான் முக்கியம், பட் அவள் பேசுகிறாள், அதுக்காச்சும் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணும்ல ஜெஸி, ஏன் அப்படிலாம் பண்ணுற அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ப்ளீஸ் பண்ணி கேட்குறாங்க. ஜெஸியும் சரி ஓகே உனக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கும் பிடிக்கும் ஜோயா அப்படின்றாங்க. சிரிச்சிட்டே அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் இப்படியே போகுது.
அப்போது நீங்கள் ரொம்ப அந்த வாய்ஸை பற்றி இமேஜின் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போது வந்து ஜியோனா அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் கமிட்டடா அப்படின்னு. இல்லை இல்லை அப்படிலாம் எதுவும் அமையலை அப்படின்றாங்க. அப்போ ஜெஸ்ஸிக்கிட்ட கேட்குறாங்க, இல்லை இல்லை அப்படின்னு. அவங்களும் இல்லை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்றாங்க ஜியோனா சிரிச்சிட்டு. எப்படி அப்படின்னா, இல்லை நீங்கள் கமிட்டாக இருந்தால் தானே உங்கள் ஃப்ரெண்டும் கமிட்டடாக இருக்க முடியும், நீங்கள் சிங்கிளாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டு சிங்கிளாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே சிரிக்கிறீங்க. ஜெஸ்ஸிக்கும் வந்து லைட்டாக ஜியோனாவை பிடிக்க ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் எப்படியே போகுது. திடீர்னு என்ன ஆகுதுன்னா, கிளாஸில் இருக்கவங்களாம் பயங்கரமாக காசிப்ஸ் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு அவனை தெரியுமா, அவனை தெரியுமா, அவன்தான் அப்படின்றாங்க. உங்களுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது, யார் அவன், என்னத்துக்கு அவன் இவன்றாங்க அப்படின்னு. ஐயோ பார்த்து பேச, அவன் இவன் சொன்னால் அவனை கேட்டுரும் அப்படிலாம் சொல்லி பேசிக்கிறாங்க. அவங்க காதில் நல்லா விடுது. நீங்கள் அது யாருன்னு ரொம்ப க்யூரியஸ் ஆகுறீங்க. ஓகேடா, இதோட இந்த FF இங்கே கம்ப்ளீட் பண்ணுறேன். Try to make you feel good in another video. Signing off, Ash. Tata, bye bye.